STFL எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு பைக்கை வந்து பைக்கோட மெயின்டெனன்ஸ் பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். பைக் வந்து புதுசு போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 3000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் சர்வீஸ் விடுவோம். அது வந்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு சர்வீஸ் ஒவ்வொரு பைக்கை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பேருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம ஒன்றா வந்து பைக்கை வந்து நம்ம சர்வீஸ் விடணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒன்றா மெக்கானிக் செட்டில் வந்து விடணும், அப்படி இல்லைன்னா வந்து சர்வீஸ் சென்டரில் விடணும். பட் சர்வீஸ் சென்டர்லேயோ மெக்கானிக் செட்லேயோ விடும்போது வந்து அவங்க ஒரு சில பார்ட்ஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம சேஞ்ச் பண்ணணுமா அவங்க நம்ம கேட்கும்போது நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி அந்த பார்ட்ஸ் வந்து உண்மையிலுமே போயிடுச்சா, இல்லை அந்த பார்ட்ஸ் வந்து எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணணும், எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒருக்கா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அதுக்கான வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட கேபிள்ஸ், ஸ்கெட்ச் கேபிளோ எக்ஸலேட்டர் கேபிளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஓட்டிட்டு அது செக் பண்ணாமல் பார்க்காம நம்ம கொஞ்ச நாள் விட்டுட்டோம்னா அது வந்து நம்ம ஒரு லாங் டிரைவ் ஒரு ஹில்ஸ் ஏரியாஸில் வந்து நம்ம ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து இந்த கேபிள்ஸ் வந்து கட் ஆயிடுச்சுன்னா வந்து அங்கே சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கெச் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் கேபிள் அப்புறம் வந்து எக்ஸலேட்டர் கேபிள் வந்து எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து நம்ம செக் பண்ணணும், அப்புறம் எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதை செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு 30,000 டு இல்லைன்னா அதிகபட்சமாக ஒரு 40,000 கிலோமீட்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிளச் கேபிளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுங்காட்டி ஒரு அதிகபட்சமாக ஒரு 35,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா கிளச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலேட்டர் கேபிள் இந்த 2 கேபிளுமே வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஆயிலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சீல் உடஞ்சி அந்த ஆயில் வந்து வெளியே வரும்போது தான் நிறைய பேர் வந்து ஃபோர்க் ஆயிலே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க. இதை வந்து அதிகபட்சமே வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்க் ஆயிலோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். அதுங்காட்டி வந்து இந்த ஃபோர்க் ஆயிலை வந்து நம்ம எப்பப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா இந்த ஃபோர்க் ஆயிலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாதான் நல்லா இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹை ஸ்பீடில் போகும்போது பைக் வைப்ரேஷன் ஹை ஸ்பீடில் அந்த கம்ஃபர்டபுள் அது கிடைக்காத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஆயில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். இந்த ஃபோர்க் ஆயில் வந்து எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எவ்வளோ வருஷத்துக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து ஃபோர்க் ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு 20,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஆயிலை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில் ஒவ்வொரு சர்வீஸ்க்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் ஆயில் வந்து அப்டேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்வீஸ்க்குமே பார்த்துட்டு மினிமம் கீழே வந்துச்சுன்னா பிரேக் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணிக்கங்க, அப்டேட்டுன்னு சொல்லிட்டு அதுங்காட்டி டாப் அப் பண்ணிங்க. பிரேக் ஆயில் வந்து டோட்டலாக எவ்வளோ நாளுக்கு அப்புறம் டோட்டலாக க்ளீன் பண்ணி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா அப்படி இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டு டாப் அப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கோட ஓஸ் தான். ஏன்னா அது வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதாகும். அதுங்காட்டி வந்து அதை வந்து செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வெடிப்பு வருதோ அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்க்ராச்சஸ் ஆகி கிழிஞ்சு போய் அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லீக் ஆகும். அது நமக்கு சில டைம் தெரியாமலே இருக்கலாம். அது வந்து எப்பப்பெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து அந்த பிரேக் அது என்ன பிரேக் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த ஓசை வந்து மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் இது யூஸ் ஆகுமா நிறைய பேருக்கு தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூஸ். இந்த பிரேக் ஷூஸ் வந்து இப்போ நிறைய பேர் நிறைய விதமான ஒரு இது இருக்கும். எந்தெந்த இடத்துல ஓட்டுறீங்க, எப்படி ரைட் பண்ணுறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூஸ் வந்து தேய்மானம் வந்து ஏற்படும். பிரேக் ஷூஸாக இருந்தாலும் சரி, பிரேக் பேட்ஸாக இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாகவே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மட்டும் நிறைய பேர் போயிடுவீங்க. அது மூலிமா நிறைய சேஃப்டிங்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. அதுங்காட்டி வந்து அதிகபட்சமாக வந்து பிரேக் ஷூவாக இருந்தாலும் பேடாக இருந்தாலும் சரி ஒரு 15,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அடுத்த ஒரு விஷயம் முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயத்த நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். கிளச் பிளேட் ஒவ்வொரு சர்வீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அப்பப்போ நீங்களும் கிளச் பிளேட்டை வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் ட்ராப் ஆகுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளச் பிளேட்னால வந்து ஒரு ப்ராப்ளம் வரும். அதனாட்டி வந்து அப்பப்போ கிளச்சை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த கிளச் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒருக்கா மாற்றலாம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து 15,000 to 20,000 கிலோமீட்டருக்குள்ள சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்வீஸ்க்கு ஒருக்காவும் வந்து கழட்டி பார்க்க சொல்லுங்க. கழட்டி பார்த்துட்டு அது நல்ல கண்டிஷன்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக சொல்ல போனால் இது வந்து எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து நம்ம பெட்ரோல் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 9,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்வீஸுக்குமே வந்து ஆயில் ஃபில்டரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூலண்டும் வந்து டாப் அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செயினோட மெயின்டெனன்ஸ் எப்படின்னா வந்து ஒவ்வொரு 500 கிலோமீட்டருக்கும் செயினை வந்து க்ளீன் பண்ணி லூப் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒவ்வொரு 1000 கிலோமீட்டருக்குமே செயின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து செயினை வந்து நம்ம இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணாதான் வந்து அது ஒரு 35,000 கிலோமீட்டர் முடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் கொடுக்கும். அப்படி பொதுவாகவே வந்து எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 to 30,000 கிலோமீட்டருக்குள்ள வந்து நம்ம செயின்ஸ் பிரேக்கெட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி இதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்னா அதுக்கு மேலேயே வந்து லைஃப் கொடுக்கும். இதை வந்து எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒவ்வொரு 400 கிலோமீட்டருக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன டைம் நிறைய வீடியோஸில் நம்ம சொல்லியிருப்போம் செயின் மெயின்டெனன்ஸ் பற்றியெல்லாம். அதே மாதிரி வந்து பொதுவாக ஒவ்வொரு 500 கிலோமீட்டருக்கும் செயினை வந்து க்ளீன் பண்ணிட்டு லூப் அடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 1000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா செயின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா செயின் மூலிமா நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதுங்காட்டி முடிஞ்ச அளவுக்கு செயினை வந்து நம்ம அப்பப்போ பத்திரமா பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பு. அதுங்காட்டி ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் கேபிள். அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து ஹேர் ஃபில்டரும் அதே மாதிரி தான் 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணிடுங்க. இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதே மாதிரி இந்த ரெண்டுமே வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக வரும். அதுங்காட்டி முடிஞ்ச அளவுக்கு 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பைக் மெயின்டெனன்ஸ் பற்றி வந்து ஓரளவுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதை ஏதோ மிஸ் பண்ணிட்டா மறக்காமல் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட பைக்கெல்லாம் வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வேர்டில் சொல்லணும்னா சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி ஏதோ மிஸ் பண்ணிட்டா மறக்காம சொல்லுங்க. இதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. லவ் யூ ஸோ மச்.